அரசியல் வந்து நியாயமான தர்மமான காலம்லாம் போயிடுது. இன்னைக்கு அது கிடையாது. ஆக்சுவலா சரவணன் மேயர் வந்து அவர் வாங்க கமிஷன் எங்களுக்கு கொடுக்குறதே இல்லைன்ட்டு சார், இந்த கவர்மெண்ட் வந்து முற்றிலும் ஃபெயில் ஆயிடுச்சுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழக கல்வித்துறை ரொம்ப மோசமா இருக்கு. அவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னா தெரியாது. மக்கள் கூட டிகிரி வாங்கிட்டு போலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் தமிழக அரசியல் பற்றி மூத்த பத்திரிகையாளர் பிரியனியிடம் கேட்போம் வாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், திமுக கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தை திசை திருப்பத்துக்கு என்னென்னவோ கையாளுது, ஏன் முடியாத போகுது? இல்லை, அவங்க திசை திருப்பவே வேண்டாம். ஏன்னா இந்தியாவுடைய பொதுவாகவே ஒரு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை பற்றி ஒரு 2 நாள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வேற ஒரு சம்பவம் வருது. இன்றைக்கி ஹத்ராஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு இன்னொன்றத்தை பற்றி பேசுவாங்க. அதனால் வந்து மக்கள் வந்து சீரியஸாக ஒரே விஷயத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இது சீரியஸான விஷயமே இல்லையா? இல்லை, விஷயம் சீரியஸு. ஆனால் மக்களுடைய கவனம் வந்து சிதறிடும். விஷயம் சீரியஸு. அரசாங்கத்தோட நிர்வாக சீர்கேடு எல்லாம் அதெல்லாம் காரணம். அதுக்கு வந்து ஸ்டாலின் ரிசைன் பண்ண சொன்னது எந்த அளவுக்கு நியாயம் தெரியாது. பட் இது நடந்தது வந்து மெத்தனம், அது அதிகாரியுடைய மெத்தனம். சாதாரண ரயில் விபத்துக்கு ஒரு ரயில்வே மினிஸ்டர் சென்ட்ரலில் ரிசைன் பண்ணார் சார். இல்லைங்க, அதெல்லாம் 54 அரசியல் நியாயமாக இருக்குது. அது நியாயமான அரசு. இப்போ எத்தனையோ ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது. அஸ்வினி ரிசைன் பண்ணிட்டு போன வருஷம் மட்டும் 3 ஆக்சிடென்ட் நடந்தது ரயில்வேல. ஆமா, எங்க ரிசைன் பண்ணார வைஷ்ணவ்? இல்ல இல்ல, நீங்க பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, பண்ண மாட்டாங்கன்ற லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ண மாட்டாங்க சார். அதெல்லாம் அந்த அரசியல் வந்து நியாயமான தர்மமான காலம்லாம் போயிடுது. இன்னைக்கு அது கிடையாது. ஆக்சுவலா இல்ல, கள்ளக்குறிச்சி இந்த கள்ளசாராய விவகாரத்துக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஸ்டாலினுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் கிடையாது. கீழ் லெவல்ல இருக்கிற அரசாங்க ஊழியர்களின் மெத்தனம், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க தான் பாயிண்டிங்க. என்ன மெத்தனமா? மெத்தனம் அலட்சியம். நீங்க என்ன சார், 2023 மே மாசம் நடந்ததுல மரக்காணம் செங்கல்பட்டு 22 பேர் செத்தாங்களே சார். நாங்க இப்பதான் வந்தோம், இது பாடம் கத்துக்கல அப்படி சொல்றப்ப இப்ப என்ன சார், எப்படி சார் சொல்லலாம்? சார், இந்த கவர்மெண்ட் வந்து முற்றிலும் ஃபெயில் ஆயிடுச்சுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது சார். ஒத்துக்கிறீங்க. பட் ஆனால் ஸ்டாலின் ரிசைன் பண்ண சொல்றது வந்து சரியில்லாத முறை. அப்படி பார்த்தா டெய்லி குஜராத்தில் டெய்லி ஒரு முதலமைச்சர் ரிசைன் பண்ணாங்க. 100 பேருக்கு மேல சேர்ந்தே இருக்காங்க. சரி சார். உத்தரப்பிரதேஷ்ல 500 பேர் சாகுறாங்க சார். பீகார்ல 200 பேர் சாகுறாங்க சார். அசாம்ல 100 பேர் சாகுறாங்க சார். அங்கெல்லாம் ரிசைன் பண்ணலாம் வந்து. சரி சார், நீங்க சொல்றீங்களே திருநெல்வேலி மேயர் என்னாச்சு, கோயம்புத்தூர் மேயர் என்னாச்சு, அவங்க அதிகமா கமிஷன் வாங்குறாங்க, ரிசைன் பண்ண வச்சிருக்கீங்களா? இல்ல, விஷயத்தை மாத்தி அப்படி கிடையாது. அப்படி அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்களா? அதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. அவங்க ரிசைன் பண்ணாங்க. அந்த 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 பார்ட்டியோட கவுன்சிலர்ஸே அவங்க ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. அங்க வந்து அவங்களுக்கு கட்சிக்குள்ள கொள்ளடிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, அது நான் சொல்லல. கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு சார். அவங்க கொள்ளடிச்சாங்களா இல்லையான்றது யாரும் இது வரைக்கும் குற்றம் எல்லாருமே சொல்றாங்க. இல்ல இல்ல, திமுக சேர்ந்த கவுன்சிலரே சொல்றாங்களே, திருநெல்வேலியில சரவணன் மேயர் வந்து அவர் வாங்க கமிஷன் எங்களுக்கு கொடுக்குறதே இல்லைன்ட்டு. சார், இதெல்லாம் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சார். இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரியாது. நான் கூட உங்களை மாதிரி சொல்லலாம், இது மாதிரி நடக்குது. லஞ்சம் கமிஷனர் வந்து மேயர் வந்து எந்த வட்டத்தையும் கவனிக்க மாட்டேன்றாரு, எல்லா கான்ட்ராக்டையும் அவரே சுருட்டின்னு போறாரு அப்படின்னு திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டுறாங்க. அப்பனா கூப்பிட்டு வந்து ஏன் சார் பேசணும் திருநெல்வேலி மேயரை? இங்க சார் அவங்க அறிவாலயத்துல பேசதான் செய்வாங்க சார். அவங்க கட்சி பிரச்சனை இல்லையா? மேயர் மேல குற்றச்சாட்டு வந்தா கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்வாங்க. விசாரிச்சு அவங்களை நீக்கிறாங்க, தப்பு இருந்தா நீக்கிறாங்க, அவ்வளவுதான் சார். இதே இந்தியா கூட்டணி கர்நாடகால சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கிறப்ப பாஜக அரசு 40% கமிஷன், இங்க அப்படியே நடக்குதுன்றாங்களே, 40% கமிஷன்ன்றாங்களே. அது கமிஷன் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சிகள் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடலாம், விஜிலன்ஸ் டிவிஎஸ்சியில் புகார் கொடுக்கலாம், பல வழிகள் இருக்கு சார். இப்போ அதே அதானி நிலக்கரி ஊழல்ல இவங்க ஆக்ஷன் இருக்கல, இப்போ வந்து கோர்ட் மூலமா இது எடுத்துருக்காங்களே சார். இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க சார். கவர்மெண்ட் வந்து அதானியோட இம்போர்ட்ல, அதுவும் ஏதோ ஒரு என்ஜிஓ போட்ட இதனால அந்த இதுல அந்த மாதிரி இவங்களும் அதானி கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. தரமான நிலக்கரி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. தரமான நிலக்கரி இறக்குறது இறக்காது இருக்கிறதெல்லாம் வந்து ஊழல் நடந்திருக்கான்னு விசாரிக்க வேண்டிய விஷயம். நான் சொல்றது என்னன்னா, இந்த
மாநகராட்சி விஷயத்தில் ஊழல் நடந்ததுன்னு யாராவது நினைச்சாங்கன்னா டிவிஎஸ்சியில் புகார் கொடுக்கலாம், கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாமே. எது கொடுத்தாலும் அவங்க கேட்கறது இல்லைன்றாங்களே. கோர்ட் டைரக்ஷனில் பலவிதமான என்கொயரி நடந்திருக்கு. போன வாட்டி எடப்பாடி ஆட்சியில் எல்லாமே கோர்ட்டில் போய் தான் டிவிஎஸ்சி என்கொயரி நடந்தது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் கோர்ட்டில் புகார் கொடுங்க, டிவிஎஸ்சியில் கொடுங்க, பதில் இல்லாட்டி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முறையான வழி இருக்கு. அதே கோர்ட்டில் ஃபைல் பண்ணி தான் சார் அவங்க டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க. இல்ல ஸ்டாலின் அரசு கிட்ட அவங்க எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலையே சார். போன வாட்டி எடப்பாடி அரசுலையும் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்து நடக்காதான் கோர்ட் மூலமாக தான் பல என்கொயரி நடந்தது. இந்த ஆளுநர் அரசை வந்து வழிக்கு கொண்டதுன்னா அப்படிதான் போக வேண்டியிருக்கு. நீங்க எடப்பாடி அரசு கமிஷன் கரப்ஷன் அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப வந்து இவங்க 2006ல இருந்து 2011 விட இப்ப அதிகமா நடக்குதுன்னு சொல்றாங்க சார். இதெல்லாம் நிரூபிக்கப்படணும்ல, கோர்ட்ல போய் விசாரணை நடக்கணும்ல. இப்ப எடப்பாடி மேல கூட தான் சிபிஐ என்கொயரி போட்டாங்க. அவர் போய் ஹைகோர்ட்ல போய் உச்ச நீதிமன்றத்தில் வந்து சிபிஐ ரத்து பண்ணாரு. இன்னும் டிவிஎஸ்ல கேஸ் பெண்டிங்கா தான் இருக்கு. சரி சார், ஏன் கள்ளக்குறிச்சி கள்ளசார விவகாரத்தை ஏன் சிபிஐ விசாரணைக்கு ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாரு? ஏன் எடப்பாடி தொடர்பு இருக்கா? எந்த கவர்மெண்ட் ஏத்துக்காது சார். இப்போ வந்து நான் சொல்றேன், நீட் எக்ஸாமில் முறைகேடு நடந்திருக்கு, சிபிஐ என்கொயரி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ ஒன்று தான் நான் சொல்கிறேன். மாற்றுவாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை? மாற்ற அதுக்கு மேலே எந்த இதுவும் இல்லை சார். அப்போ இங்கேயும் அப்படிதான். இங்கேயும் சிபிஐ சிபிசிஐடி யாருடைய கண்ட்ரோல் சார்? இங்கே மாநில ஸ்டாலினுடைய கண்ட்ரோல் தானே. மாநில அரசோட பிரீமியம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சிபிசிஐடி தான். அதை மாற்றணும்னு நீங்கள் கோர்ட்டில் போய் மாற்றலாம். கோர்ட்டில் விசாரணை இருக்குது. கோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கோர்ட் வந்து சிபிஐன்னு சொன்னால் சிபிஐக்கு போக வேண்டியதான். இல்லை, கள்ளசாராயத்தில் இறந்து 60 பேருங்க செத்து போயிட்டாங்க. ஏன் ஒரு வாட்டி போய் பார்க்கல? முத்துசாமியும் போய் பார்க்கல அந்த அமைச்சர் சார். அது போய் பார்க்காதெல்லாம் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய பிரச்சாரம். மணிப்பூருக்கு ஏன் போய் பிரதமர் பார்க்கலன்னு கேட்கறாங்க சார். அதுக்கு என்ன பதில்? மத்தியில அவங்க அப்படி இருந்தா, மோடி அப்படி இருந்தா இவங்களும் அப்படியே இருக்கணுமா? நீங்க சொல்றீங்களா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஆனா இருக்கானுங்க, என்ன பண்றது? இருக்கானுங்க, கோர்ட்ல தான் போய் விடுவிவாதம் வாங்கணும். எதுக்கு சார்? நீங்க வந்து நீட்டுல அனிதா செத்தப்ப ஓடி போய் பாத்தீங்களா? அதான் சார், உங்களுக்கு ஃபேவரா இருந்தா போய் பாப்பீங்க. எல்லா கவர்மெண்ட் அப்படிதான் இருப்பாங்க சார். இன்னைக்கு ஹத்ராஸ்ல போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரா? ஸ்டேட் விஷயம். இந்த ஸ்டேட்ல எல்லா கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கும். நீங்க சாத்தாங்குளத்துல போய் பாத்தீங்க, தூத்துக்குடியில போய் பாத்தீங்க. அது எதிர்கட்சி. இப்போ எடப்பாடி ஏன் கள்ளக்குறிச்சி போனார்? எடப்பாடி ஏன் இப்போ சாத்தாங்குளம் போல? எடப்பாடி ஏன் இப்போ பொள்ளாச்சி போல? எடப்பாடி இப்ப ஏன் கள்ளக்குறிச்சி போல? அவர் போல எதிர்கட்சி அப்படிதான். எதிர்கட்சி செயல்படும், அப்படிதான் ஆளுங்கட்சி செயல்படும். ரெண்டு பேரும் ஒரே இந்த விஷயத்துல அப்படிதான் இருப்பாங்க ரெண்டு பேரும். அது நீங்க வந்து கோர்ட் தான் நமக்கு விடுவிவாதம் கொடுக்கணும். கோர்ட் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணானா பெஸ்ட். அதான் நான் சொல்றேன். இதுன்ட்டு அப்பட தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டானா பெட்டர். இல்ல, எஜுகேஷன் அவ்வளவு மோசமா இருக்குங்க. நாய் கூட டிகிரி வாங்கிட்டு போன்றாரு சார். அது எந்த கான்டெக்ட்ல அவர் சொன்னார் எனக்கு தெரியாது. தப்பு அப்படி சொன்னது தப்பு. அப்படின்னா தமிழக கல்வித்துறை ரொம்ப மோசமா இருக்கு. அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னார் தெரியாது. மக்கள் கூட டிகிரி வாங்கிட்டு போலாம் சார். எந்த கான்டெக்ட்ல அப்படி சொன்னார் தெரியாது. அப்படி சொல்லியிருந்தாருன்னா பாரதி சில போது லூஸ் வேர்ட்ஸ்லாம் நிறைய விடுவாரு. அதுல ஒண்ணுதான் இது தப்பு ஆக்சுவலா. இது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு மனசை வச்சு இப்படி சொல்றாரா? அது எனக்கு தெரியாது சார். எந்த சூழல்ல சொன்னார் தெரியாது. சொன்னது தப்பானா? ஆனா இதே பாரதி தான் தாழ்த்தப்பட்டவருக்கு ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி நாங்க போட்ட பிச்சை என்னாரு சார்? அதான் சார், அதுவும் தப்பு தான். இதுவும் தப்பு தான். எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டவர்கள் டிகிரி வாங்க திராவிட போட்ட பிச்சைன்றார் சார். பிச்சைன்னா வந்து இந்த சமூக நீதி அந்த விஷயங்கள்லாம் கொண்டது நாங்க தான். அதனால வந்து அவங்க வர முடிஞ்சதுன்னு நீட்டா சொல்றதுக்கு போல இப்படி இன்டைரக்டா மோசமா சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள் காசு கொடுத்தா நாங்க ஜெயிச்சிடுவோம் அப்படி அந்த திமுறல இருக்கிறாங்களா இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு குறிப்பா? காசு கொடுத்தா ஜெயிக்கிறதுன்றது எல்லா எலெக்ஷனும் நடக்க தான் சார். இது காசு மட்டுமே ஜெயிக்க வைக்காது. அப்படின்னா ஏசி சண்முகம் உலகத்திலே பணக்காரன் ஏன் ஜெயிக்கல சொல்லுங்க? ஏன் ஜெயிக்கலாம? இல்ல அந்த இதுல தானே இருக்காங்க. உலகத்திலே பணக்காரன் ஏன் ஜெயிக்கலாம சொல்லுங்க? காசு மட்டுமே ஜெயலலிதா ஏன் தோத்தாங்க? அவங்க கிட்ட இல்லாத காசா ஏன் தோத்தாங்க 96ல? காசு மட்டுமே ஒர்க் பண்ணாது. காசும் ஒர்க் பண்ணும், அவ்வளவுதான். காசும் ஒர்க் பண்ணும். காசு மட்டுமே ஒர்க் பண்ணாது. காசு மட்டுமே ஒர்க் பண்ண அந்த இதுல தான் சார் இந்த திமுக அரசு நினைக்குது. காசு மட்டுமே ஒர்க் பண்ணாது சார். இப்போ மக்கள் நினைச்சாங்கன்னா விக்கிரவாண்டியில வந்து டிஎம்கே தோக்கடிக்கலாம். கள்ளச்சாராய விஷயம் சொல்றீங்க இல்லையா? மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்காங்கன்னா விக்கிரவாண்டியில தோக்கடிக்கணும். காசை வாங்கிட்டு மாத்தி போட்டான்னு நம்ம என்ன பண்ண சார்? அதே விக்கிரவாண்டியில தோத்து போடுன்ற பயத்துல தான் ஏபாபேலு அமைச்சர் அதிமுக ஓட்டு கேட்கிறா சார். அதிமுக திராவிட இதுல இருந்து வந்ததுதான் கேட்கிறா சார்.
அவளை கீழே போயிட்டு அப்பனா அவங்க வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல திமுக தோத்து போடுன்னு நல்லா தெரியுது. இல்லை சார், ஏடிஎம்கே அந்த எலெக்ஷனில் போட்டி போடணும், அது போட்டி போடல பயந்துன்னு விலைக்கு ஓடி போயிட்டார் எடப்பாடி. அப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு 25,000 ஓட்டு அந்த தொகுதியில் இருக்குது. அதை பிடிக்கிறதுல வந்து பாமகவும் நாம் தமிழரும் போட்டி போடுறாங்க. அதில் டிஎம்கேவும் அந்த ஓட்டில் கொஞ்சம் வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ண. உங்களுக்கு எதிரி ஓட்டு அல்ல. அப்பனா விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி உண்டாயிருக்கு அப்படின்ட்டு உலகத்துறை போயிருக்கு ரிப்போர்ட். அதனால தான் இப்ப கீழே இறங்கி நெருக்கடியே உண்டாகட்டும் சார், நெருக்கடியே உண்டாகட்டும், மக்கள் வந்து அதை பனிஷ் பண்ணட்டும், எல்லாமே கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஓட் பேங்க் வந்து ஒரு ஓப்பனாக இருக்குது அப்படின்னா பல பேர் போட்டி போடுறவங்க எனக்கு அதை அந்த ஓட் பேங்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதில் திமுகவும் ட்ரை பண்ணுது. அதெல்லாம் தப்பு இருக்குது. அது தப்பே கிடையாது. பல எலெக்ஷன்ஸ்ல இன்ஃபேக்ட் பல எலெக்ஷன் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த பல எலெக்ஷன்ஸ்ல அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் போட்டி போட்ட, தேமுதிக போன்ற கட்சிகள் போட்டி போட்ட இடத்துல பெரும்பாலான அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கு போனது புள்ளி வரப்படியே இருக்குது. ஆக்சுவலாக பல ஓட் பேங்க், பல ஓட்டுச்சாவடிகளில் புள்ளி வரப்படியே இருக்குது. அதனால் அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் அதிமுகவே போட்டி போட்டால் அதிமுக இல்லை. உண்மையான அதிமுக எப்பயுமே டிஎம்கே ஓட்டு போட மாட்டான்னு சொல்லுவாங்க சார். எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, பணத்துக்கு விலை போயிடுவாங்க. எல்லாரும் பணத்துக்கு விலை போயிடுவாங்க. கீழே கள்ளக்குறிச்சியில் கிழக்கிழக்கு அதிமுக நிர்வாகிகள்லாம் விலை போயிட்டாங்க. எங்க கள்ளக்குறிச்சியில? ஆமா போயிட்டாங்க சார். உண்மை. நீங்க அப்படிங்களா? நேற்று நான் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன். உண்மை அது. கள்ளக்குறிச்சியில? ஆமா உண்மை. கீழே இருக்கிற கிளைக்கழக நிர்வாகிகள் பல பேர் திமுக விலைக்கு வாங்கிட்டான் சார். அதிமுக நிர்வாகிகளை விலைக்கு வாங்கிட்டான். இந்த கலாச்சார விவகாரத்தை வெளியே இன்னும் பூஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. பூஸ்ட் ஆகக்கூடாதுன்றல அது வேற விஷயம். அவங்க விலை போயிட்டாங்கன்றது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்களா? அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகள் விலை போயிட்டாங்க. சில கிளைக்கழக அதிமுக நிர்வாகிகள் ஜாதி பாசம் காரணமாக பாமகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தேன் ஏசலாபுரம் ஒன்றியத்தில் அதிமுக கிளைக்கழக செயலாளர் அதிமுக பன்னீரோட பாமக பன்னீரோட ஓட்டு கேட்டுருக்காரு சார். இப்போ இந்த ஸ்டாலின் அரசு எங்கே பார்த்தாலும் லஞ்சன்னு சொல்கிறாங்களே சார். எது சொல்கிறீங்க? லஞ்சன்ற ஊழல். பொதுவாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு வேற சார். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. இது சார் இப்போ சார் கூட்டுறவுத்துறையில் தோரம் பருப்புல டெண்டர்ல பெரிய லெவலில் கரப்ஷன் நடந்திருக்கு சொல்லியிருக்காங்களே சார். அதெல்லாம் ஆதாரபூர்வமாக சொன்னால் பதில் சொல்லலாம் சார். இல்லை எல்லாமே விஷயம் வெளியே வந்திருக்கேன் சார். வெளியே வந்திருக்கேன் சார். இந்த பாருங்க, பாமக வேட்பாளர் பன்னீர்செல்வத்துக்காக அதிமுக கிழக்கழக செயலாளர் ஏசாலம் கிழக்கழக செயலாளர் ஓட்டு கேட்கிறார். என்ன சார் ஓட்டு கேட்கிறார் சார்? ஏடிஎம்கே பாமக வேட்பாளருக்காக ஏடிஎம்கே ஓட்டு கேட்கல. இல்ல திமுக போய் நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாமே அப்படிதான். ஏடிஎம்கே இல்ல சார், திமுக கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து துட்டு வாங்கிட்டு மறைமுகமா வேலை செய்யறாங்க. அப்படிங்களா? அதனால வந்து இந்த ஏடிஎம்கே ஓட்டை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான் சார். இப்போ வந்து நான் இந்த கூட்டுறவு இதில் தோரம் பருப்பு டெண்டரில் இவ்வளோ கூட நடந்திருக்குன்னு சொல்கிறேன். இது ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்கட்சிகள் வந்து டிவிஎஸ்சியில் புகார் கொடுக்கணும், இல்லை ஹைகோர்ட்டில் கேஸ் போடணும். இது மாதிரி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆதாரபூர்வமாக இருந்தால் எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்காங்க, எடப்பாடி எதுக்கு இருக்காரு, போய் டிவிஎஸ்சியில் புகார் கொடுக்க சொல்லுங்கள், ஹைகோர்ட்டில் கேஸ் போட சொல்லுங்கள். ஊழல் எந்த முறை யார் பண்ணாலுமே ஊழல் வந்து எதிர்க்க வேண்டிய விஷயம் தானே. உங்களால் திமுக அரசில் ஸ்டாலின் அரசு ஊழல் நடக்கலன்னு உங்களால அப்படிலாம் எதுவும் சொல்றதுக்கு ரெடியா இல்ல சார். நான் ஏன் சார் சொல்லணும் அது மாதிரி? நீங்க பத்திரிகையாளர் சார், மூத்த பத்திரிகையாளர் சார். நடக்குது நடக்கல இல்ல உங்களுக்கு தெரியாத இதுல சோர்ஸ் இல்ல சார். நடக்குது நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். இப்போ நீங்க கேட்டீங்க ஏடிஎம்கே ஆளுங்க பாமகவுக்கு பிரச்சாரம் பண்றாங்க, ஆதாரத்தோட காமிச்சேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே கிளைக்கழக செயலாளர் டிஎம்கேக்கு விலைக்கு போயிட்டாங்கன்னு அதுவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற ஊழல் குற்றச்சாட்டை பற்றி எனக்கு முழு விவரம் தெரியாது. தெரிஞ்சால் நானும் வந்து விசாரணை தேவைன்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எந்த நீங்கள் எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சார். சொன்னதானே சார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் 1 ஏக்கர் மேலே இருக்க ரீஸ் பண்ண முடியலன்றாங்க சார். சார் அதெல்லாம் நீங்கள் காதுல கேட்கறதுலாம் சொல்லக்கூடாது. பத்திரிகையில வருது சார். சார் எல்லாம் பத்திரிகையில வரும் சார். பத்திரிகையில பல விஷயம் வரும். எல்லாமே நம்ம ஆதாரபூர்வமா பேச முடியாது. நம்ம பேசினோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அப்ப கள்ளக்குறிச்சியில நிர்வாக சீர்கேடு, போலீஸ் வந்து மாமூல் வாங்குறான், கீழே இருக்கிற ரெவென்யூ ஆபீசர்ஸ் மாமூல் வாங்குறான், கள்ளச்சாராயத்தை அலோவ் பண்ணிட்டான்னு நான் சொல்லுவேன். ஒத்துக்கிறீங்க? அது உண்மை, அது உண்மை. பல இடத்துல நான் பேசுறேன். ஸ்டாலினுக்கு அது தெரியாத போச்சா? அவருடைய ஸ்டாலினுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சார். ஸ்டாலினுக்கு தார்மீக ரீதியா பொறுப்பு இருக்கு. அதனாலதான் கீழே இருக்காங்க பொறுப்பேற்று அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது ரிசைன் பண்ணா இந்தியா முழுக்க டெய்லி ஒரு சிஎம் ரிசைன் பண்ணணும். அதுக்கு இந்தியா முழுக்க டெய்லி ஒரு சிஎம் ரிசைன் பண்ணணும். நீங்க ஒரு மாடலா இருக்கணும் சார். ஏன் மாடலா இருக்கணும்? நீங்க வந்து பொள்ளாச்சியில வந்து பெண்களை கற்பழிக்கப்பட்ட போது நீங்க ரிசைன் பண்ணீங்களா? இல்ல ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டுக் கொண்ட போது ரிசைன் பண்ணீங்களா எடப்பாடி? அப்பெல்லாம் நீங்க ஏன் கேட்கல?
அப்படி இல்ல சார், ஒரு மாடலா நீங்க ஏன் பலம் கேட்கல? இப்ப ஏன் கேக்குறீங்க? லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி இருக்கணும் சார். இப்போ வைஷ்ணவ் ரிசைன் பண்றாரா? கேளுங்க வைஷ்ணவ. நாலு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. வைஷ்ணவ கேளுங்க, ஏன் ரிசைன் பண்ணல? இல்ல நீங்க ஒரு ரோல் மாடல், இந்தியாவுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இது அரசியல். நாங்க ஏன் ரோல் மாடலா இருக்கணும்? நீங்க விருப்பம், உங்க விருப்பப்படி நாங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு டிஎம்கே சொல்லும். நாங்க எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ரிசைன் பண்ணுவோம், இல்ல எலெக்ஷன் சந்திச்சு நாங்க வின் பண்ணுவோம். சரி சார், நீங்க கள்ளக்குறிச்சியில ஒரு தோக்கடிங்க சார். எதிர்கட்சிகள் கள்ளக்குறிச்சியில விக்கிரவாண்டியில தோக்கடிங்க சார். முடியாதுன்றீங்க. நான் முடியாதுன்னு சொல்ல சார். தோக்கடிங்க சார். மக்கள் முன்னாடி வைங்க சார், பிரச்சனைகளை மக்கள் முன்னாடி வைங்க. தோக்கடிக்கிறாங்களா பார்க்கலாம். அதுக்குதான் தெரிஞ்சு போச்சு. அதனால அதிமுக ஓட்டு கேட்கறாங்களா இறங்கி? சார் யார் வேணா கேட்டுட்டு சார். நீங்க உண்மையிலேயே மக்கள் வந்து இந்த திமுக அரசு மேல கோபமா இருக்காங்கன்னா விக்ரவாண்டியில மக்கள் அவங்கள தோக்கடிக்கட்டும் தான் நானும் சொல்றேன் சார். இதே தானே அங்க சொன்னாங்க கர்நாடகால பாஜக தோக்கடிச்சாங்கல்ல. பாஜக தோக்கடிச்சாங்கல்ல 40% கமிஷனுக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அது நடக்காது இல்ல. இங்க வேலைக்கு போற தமிழக மக்கள் தானே காசு கொடுத்தா எங்கேயும் ஓசியில கடையில ஓடி போடுவாங்க. மக்களை நீங்க அந்த தைரியத்துல ஸ்டாலின் அரசு இருக்கு. மக்களை நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவங்க தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிப்பாங்க. தண்டிக்கிறாங்க. எல்லாருமே காசு வாங்குறாங்க நீங்க சொல்லக்கூடாது. எல்லாருமே காசு வாங்குறவங்க இருக்காங்க. எல்லாருமே காசு வாங்குறாங்க. இல்ல அந்த தைரியத்துல தானே இருக்கிறாங்க. நம்ம கிட்ட அதிகமா காசு இருக்கு, நம்ம எதுன்ட்டு முடியலாம் கிடையாது சார். இப்ப கூட்டணியே காசு வாங்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க. இல்ல இது வரைக்கும் திமுக தன்னுடைய கூட்டணி மூலமா தான் வின் பண்ணிட்டு வந்துருது 2019. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை கூட்டணியே பயங்கரமா நடக்குது. அவங்களுக்குள்ள புகுசல் இருக்குன்னு சொல்றாங்களே. தெரியல, அடுத்த தேர்தலில் தான் அவங்க இருக்காங்களா போறாங்களா தெரியும். இப்போ வந்து பூசல் இருக்கா இல்லையான்றது பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கே தவிர உண்மையிலேயே பூசல் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அடுத்த எலெக்ஷன் அவங்க கூட்டு சேரலைன்னா வேலைக்கு போறாங்கன்னு அர்த்தம். 19லேருந்து கூடவே இருக்காங்க. சரி சார், இந்த கூட்டணி இல்ல போனா, இந்த கூட்டணி இருந்தா 2026ல ஸ்டாலின் ஜெயிச்சிடுவாரா? அது எனக்கு அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக. அப்போ என்ன மாதிரியான அரசியல் கூட்டணிகள் தமிழ்நாட்டில் உருவாகுது, 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எப்படி செதறி போகிறது, அதை பொறுத்து தான் வந்து வெற்றி அமையும் ஆக்சுவலாக. நீங்கள் நீட்டு வந்த உடனே நாங்கள் விலைக்கு கையெழுத்து போடணுன்ட்டு ஏமாத்துனீங்களே. இப்போ வந்து 2 வாட்டி தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்களே. அப்போனா தமிழக மக்கள் முட்டாள நீங்க நினைச்சிருக்காங்க சார். அனுப்பிச்ச தீர்மானத்தை மதிக்காத இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க தான் ஏமாத்துறாங்க மக்களை. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏமாத்துறாங்க. இந்த தீர்மானத்தை, மாநில சட்டசபை தீர்மானத்தை தூக்கி குப்பையில போட்டு வச்சிருக்காங்க சார். சார் ஒரே ஒரு மாநிலத்துக்கு மாத்த விளக்கு தர முடியாது சார் இந்த விஷயத்துல. ஏன் தர முடியாது? கட்டாயமா நடத்தி ஆகணும் சார். சுப்ரீம் கோர்ட் இது சார். நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் சார். சுப்ரீம் கோர்ட் போனீங்களா? இங்க இருக்கிற இல்ல நான் கேட்கிறேன் மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தமிழகம் இந்த 3 ஸ்டேட்ல அதிகமா நீட்டு எழுதுறாங்க. அப்பனா இங்க இருக்க பெற்றோர்கள், மாணவர்கள் நீட்டு விரும்பலையா? இந்த ஸ்டாலின் அரசு விரும்பலையா? மக்கள் தான் விரும்பல. நேற்று விஜய் கூட சொல்லியிருக்காரு, நீட் வந்து மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. சார் எதுக்கு சார் 1.5 லட்சம் பேர் எழுதி இருக்காங்க? 1.5 லட்சம் பேர் சார் எழுதுறாங்க சார். வேற வழி இல்ல. மகாராஷ்டிரா அதிகமா எழுதிருக்காங்க, 2வது கர்நாடகா எழுதிருக்காங்க. இதுன்ட்டு வேற வழி இல்ல எழுதுறாங்க. இன்னைக்கு வேற வழி இல்ல. கருணாநிதி நுழைவுத் தேர்வு விலகிட்டா அப்படியே இருக்கணும்ட்டா. நார்த் இந்தியால காப்பி அடிப்பான், எல்லாம் பாஸ் பண்ணுவான். இங்க இருக்கிறவங்க வந்து தோடு எடுப்பீங்க, தாலியை பிடுங்குவீங்க, உள்ளாடையை செக் பண்ணுவீங்க, இங்க மட்டும் கெடுபிடி பண்ணுவீங்க, நாட்டுல கேள்வித்தாள் அவுட் ஆக்குவீங்க. தமிழக கல்வியை அப்படியே நீங்க ஒரு வச்சிருக்கீங்க. காமராஜர் இருந்த காலம் வரைக்கும் நல்லா இருந்தது சார். ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே. காமராஜருக்கு அப்புறம் 50 வருஷம் போயிடுச்சு சார். இருங்க சார், ஒரு உதாரணம் சார். 1970 வரைக்கும் யூபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆவது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருந்து சார். இன்னைக்கு எங்க சார் இருக்கிறாங்க? 17வது இடத்துல இருக்காங்க. ஒரு சொல்லிட்டா அப்பனா கல்வி எந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வந்து நாட்டிலேயே +2 முடிச்ச பிறகு உயர்கல்வி சேர்றதுல 50% தமிழ்நாட்டில் என்ன சேர்றாங்க, வெளி மாநிலங்களில் கிடையாது. அதுதான் சரி. அதுதான் இங்க நாய் கூட RS பாதி நாய் கூட டிகிரி வாங்கிட்டு போன. அப்பனா அவர் சொன்னது தப்பு சார். அவளுக்கு கல்வி அவளை தரம் தாழ்ந்து போயிருக்கு. தாழ்ந்து இல்ல சார், அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அவர் சொல்றாருன்னா அதுக்கு முன்னோட கேட்கிறேன் சார். பீகார்ல ஒரு இன்ஜினியர் முடிச்சு வெளியே வர்ற அவங்க கிட்ட இருக்க திறன் 28%. தமிழகத்தில் இருக்கிற ஒரு மாணவங்கிட்ட இருக்குது 12% சார் நாலேஜ் இன்ஜினியரிங்ல. இது யார் சொல்றாங்க எனக்கு தெரியல. டேட்டா இருக்கு சார், டேட்டா இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு கல்வி சார். பீகார் தான் உலகத்திலேயே கல்வி மோசமா இருக்கிற. நீங்க பாஸ் பண்ணிட்டு வெளியே வர்றவன் தமிழ்நாட்டுடைய சார். தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா சுகாதார குறியீடுகள், கல்வி குறியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு. நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க. தமிழ்நாட்டை வந்து நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ஒப்பிடணும். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழ்நாடு சார்.
நீங்க அப்படி சொல்ல, அதுக்கு முன்ன அமெரிக்கா அதிகமா போன தமிழன், இன்னைக்கு யார் திரும்ப அதிகமா போடுறாங்க? தெலுங்குக்காரங்க. இப்ப வந்து தெலுங்கு ஆந்திரால எஜுகேஷன் அவ்வளவு நல்லா இருக்கா? NCERT அந்த இது அப்படியே வைக்கிறாங்க சார். எஜுகேஷன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது பிரச்சனை இல்லை சார். குறிப்பிட்ட மாணவர்கள் புத்திசாலியா இருக்கானா இல்லைன்னா பிரச்சனை. அந்த புத்திசாலி ஆவறதுக்கு கல்வி தானே, ஸ்கூல் எஜுகேஷன் தானே காரணம். தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு இருக்காங்க? அது அப்ப போயிட்டு இருந்தாங்க, இப்ப இல்லன்றாங்க. டேட்டா இப்ப இல்லன்றாங்க. இருங்க, இந்தியாவிலேயே சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல அண்ணா பல்கலைக்கழகம் 4வது இடத்துல இருக்கு சார். ஆமா சார், இருக்குது சார், இருக்கு சார். இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் அவ்வளவு மோசமாக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து இப்படி இது பண்ணிட்டாரு. இந்தியாவிலேயே சிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகள்ல 10 தமிழ்நாட்டுல இருக்கு சார். ஆமா சார், ஆமா சார். அது அது வந்து இப்போதைக்கு இல்ல, பழைய ட்ராக் அது வச்சுதான் அந்த நிர்ணயிக்கிறாங்க. அப்படி சொன்னீங்க, அது வச்சுதான் இப்ப வந்து மாநில கல்லூரி ஏன் 3வது இடத்துல அங்க இருந்து சந்திரசேகர் சசிவிராம் 23வது வருஷத்துல அப்படிதான் சார் இருக்கு. அவங்க படிச்ச காலத்திலேயே அப்படிதான் இருந்தது, இப்பவும் நல்ல ஸ்டாண்டர்டா தான் சார். இங்க எங்க சார் அப்பனா நேஷனல் லெவல்ல நடத்துற என்ட்ரன்ஸ் ஏன் சார் தமிழ்நாட்டு மாணவர் கலந்துக்கல? அது தேவையில்லை சார். எதுக்கு என்ட்ரன்ஸ் தேவை? IIM எதுக்கு தேவை? எதுக்கு என்ட்ரன்ஸ் தேவை? ஏன் மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் மார்க் எடுக்கணும். எதுக்கு என்ட்ரன்ஸ்? ஆல் இந்தியா லெவல்ல எதுக்கு என்ட்ரன்ஸ் தேவையில்லை. எப்படி எந்த மேல் கல்விக்கும் என்ட்ரன்ஸ் தேவையில்லை சார். தொழில் இதுக்கு வேலைக்கு தான் எக்ஸாம் தேவையே தவிர மேலே படிக்கிறதுக்கு எக்ஸாமே தேவை கிடையாது. எதுக்குமே தேவை கிடையாது சார். என்ட்ரன்ஸ் வேலைக்கு போறீங்க, TNPSC எழுதுறீங்க, அந்த மாதிரி சர்வீஸ் UPSC, அது உண்மை. ஆனா எதுக்கு படிக்கிறதுக்கு எதுக்கு என்ட்ரன்ஸ்? நீங்க படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் தேவையில்லை. அப்பனா நீங்க MBBS வந்து மார்க் பேஸ்ல எடுக்கணும்னா சார், படிச்சிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க அவங்க பணக்கார பசங்க எல்லாமே பிரைவேட் அது போயிடணும். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படியே இதுண்டு சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனும் நல்ல மார்க் எடுக்கிறான் சார். அவனும் நல்ல மார்க் எடுத்துட்டு தான் போற மாதிரி இருக்கா சார். இது சொன்னீங்களா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% சொன்னீங்க. இது வரைக்கும் இது பண்ணீங்களா? அதே பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியில நடைமுறைப்படுத்திருக்காங்க சார். அது பண்ணணும். அது பண்ணாது ஸ்டாலினோட தப்பு. அது ஒத்துக்கிறீங்களா? மிகப்பெரிய தப்பா இதுல. வருஷத்துக்கு 400 பேர் மெடிக்கல்ல பாண்டிச்சேரியில பண்றப்போ இங்க பண்ணலாம்ன்றது இல்ல. 400 மாணவர்கள் அதனால கண்டிப்பா சார் பண்ணணும் சார். 10% பண்ணணும் சார். நான் இல்லைன்னு சொல்லவில்லை, பண்ணணும். பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாது இருக்காங்கன்றதான் உண்மை. பழைய அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு சில நிவாரணங்கள் கொடுக்கல, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இன்னும் சில வாக்குறுதிகள், மாதம் ஒரு மின் கட்டணம் கொண்டு வராத இருக்காங்க. இன்னும் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இருக்காங்க சார். இவ்வளவு கோலம் இருக்கிறப்ப விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சிடும். எனக்கு தெரியாது. நீங்க பாருங்க ஜெயிக்கிறத. நீங்க பாருங்க ஜெயிக்கிறத போறத பார்க்க தானே போறீங்க. இல்ல அப்பனா நீங்க உறுதியா திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி சொல்றீங்களா சார்? அதுதான் நிலைமை அங்க இருக்கு சார். நம்ம பண்ண சர்வேல அதுதான் தெரியுது. ஆக்சுவலா அவங்க தான் ஜெயிப்பாங்க. சாரி, அது பக்கத்துல ஸ்டேட் கள்ளக்குறிச்சி, சாரி பக்கத்துல மாவட்டம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இருந்து அங்க கலசாரத்துல இருந்து அதனுடைய எஃபெக்ட் இங்க நடக்காதா? இருங்க. ஆனா பல வாக்குறுதிகள் நிறைவேற்றல. ஆனா அதே சமயம் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி உரிமை தொகையை 1.25 கோடி பேருக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்லூரி படிக்கிற ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. இது சாரி அட்வான்டேஜ். இதே திட்டத்தை கர்நாடகால அமுல்படுத்தினாங்க, தெலுங்கானா அமுல்படுத்தினாங்க, இமாச்சல் அமுல்படுத்தினாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அப்படியே வாரி கொடுக்கலையே. அந்த மக்கள் படிப்பறிவில் பின்தங்கியவருக்கு யோசிச்சு இது பண்ணியிருக்காங்களே. இங்கே தமிழக மக்கள் முட்டாள ஆக்கி வச்சிருக்கீங்க. மக்களை முட்டாள் சொல்லாதீங்க, தப்பு. ஆமாம் சார். நீங்க 2014 எத்தனை பேர் அமிச்சிங்க? 38 பேர் அமிச்சிங்க 40ல. அதனால என்ன பலனு சார்? நீங்க மக்கள் என்ன பலனு? 2019ல 39 MP அமிச்சிங்க, என்ன பலனு? இப்ப 2024 இது உண்டு. சரி சார், நீங்க மோடிக்கோ ADMKக்கோ ஓட்டு போடல, மக்கள் முட்டாள். சரி சார், 2019ல 39 MP போனாங்களே, சாரி 38 MP போனாங்களே. பார்லிமெண்ட்ல நீட்டு விலக்கு பெற வேண்டிய எதனா போராட்டம் நடத்தீங்களா? தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? எதனா பில் பாஸ் பண்ணீங்களா? பல தடவை போராட்டம் நடத்தினாங்க, பல தடவை ஸ்பீக்கருக்கு முன்னாடி கத்தினாங்க. இந்த கவர்மெண்ட் செய்ய மாட்டேன், என்ன பண்றது? மாநில அரசு மதிக்க மாட்டேங்கிறாங்க. தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? பில் கொண்டு வந்தீங்க, சட்டசபை தீர்மானம் கொடுத்தாச்சு, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாச்சு, ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாச்சு. ஒண்ணுத்துக்குமே அசைய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீட்டுக்கு ஆதரவா இருக்காங்க மத்திய அரசு. அப்பனா நீங்க அப்பனா இங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறத எடுத்துருவாங்களா? நீங்க தானே சொல்றீங்கன்னா
அங்க பலகையில போட்டு வச்சிருக்காங்க. குப்பையில போட்டான்னு சொல்றான். அவன் குப்பையில போட்டா மதிக்கல, மாநில மக்களை மதிக்காத இருக்கான். மாநில எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியும்? கொடுக்கணும் சார். மாநிலம் விரும்பல சார். கல்வின்றது மாநில மக்கள் உணர்வு சம்பந்தப்பட்டது. மத்திய அரசு பட்டியல இருக்கு சார். இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. வெறும் மத்திய அரசு பட்டியல இல்ல, மாநில அரசு பொது பட்டியல. அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரதை விட மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் தான் செல்லுபடியாகும். மாநில அரசுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது அதை மதிக்க வேண்டியது மத்திய அரசு கடமை. அது மதிக்க அது அவங்க சார் எந்த ஸ்டேட்ல விரும்பல சார். சார் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, மத்திய அரசுக்கு மாநில அரசு அடிமை கிடையாது, மாநில அரசுக்கு மத்திய அரசு ஒத்து போகணும்லாம் கிடையாது, ரெண்டுமே சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் கொண்டவை சார். இப்ப இன்னொன்னு சார், 2026ல் விஜய் தேர்தலை போட்டிட்டா திமுக வாக்கு சிதறும்ன்றாங்க சார், குறையும்ன்றாங்க சார். திமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரியுது இல்லை. ஒரு பக்கம் பாஜக அணி இருக்குது, ஒரு பக்கம் அதிமுக அணி இருக்குது, ஒரு பக்கம் விஜய் அணி இருக்குது. அப்படின்னு 3 அணியாக இருக்குது. விஜயும் நாம் தமிழோடு சேர்ந்தாங்கன்னா 3 அணியாக இருக்குது வச்சுக்கோங்க. திமுகவுடைய வாக்குகள் பிரியும் இல்லை, எதிர்ப்பு வாக்குகள். அவங்க கூட்டணி பலமாக இருந்தால் அவங்க வின் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது. அப்படிங்க சார். இவ்வளோ நீங்கள் தானே இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, அப்படி இருக்கா வின் பண்ணிடுவாங்க. தமிழக மக்கள் திமுகவுடைய பலம் என்ன தெரியுமா? அதோடைய கூட்டணி பலம், அதோடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறது, அதான் அதோட பலம். அதுதான் திருப்பி நீங்க சொல்ற பார்த்தா 2026 ஏன்னா இயல்பு அரசியல் நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏடிஎம்கே ஒரு பலமான கூட்டணி அமைச்சு வச்சுக்கோங்க. அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தினா ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார். இப்ப இருக்கிற ஸ்டாலின் அரசு 2006ல இருந்து 2011 கருணாநிதி ஆட்சி விட மோசமான ஆட்சி நடைபெறுதுன்ட்டு சொல்றாங்க, ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் ஏத்துக்கணுமே சொல்றாங்க. எலெக்ஷன்ல தான் பார்க்கணும் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையான்ட்டு. அது விட 40% கமிஷன்ல எல்லாத்திலும் ஓடுதுன்றாங்க. இதெல்லாம் சொல்லப்படுகிறதா? இதெல்லாம் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்கன்றது எலெக்ஷன்ல தான் தீர்மானிப்பாங்க மக்கள். அப்பனா இங்க நாய் கூட டிகிரி வாங்கினா அப்பனா கல்வி அவ்வளவு தரம். இந்த கருத்து கண்டிக்கத்தக்கது. பாரதியோட கருத்து, இந்த கருத்து கண்டிக்கத்தக்கது. இது மாதிரி சொல்லிடக்கூடாது. சரி சார், திருப்பி இன்னொரு இதுல பல கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் சார். ஜெம் டிவிக்காக உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.